இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறாதா? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு அற்புதம் செய்யலை? எவ்வளவோ அற்புதங்களை குறித்து நான் பார்க்கிறோமே, கேள்விப்படுகிறோமே, ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடைபெறவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறார், அற்புதம் செய்கிறவர் இந்த நாளிலே உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். உங்களை தேடி வந்து அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறாயோ, அந்த அற்புதத்தை தேவன் இந்த நாளிலே தேடி வந்து செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்கே பார்க்குறோம், அவன் ரொம்ப நாளாக இதில் படுக்கையில் இருக்கிறான். வியாதிஸ்தன் என்று கண்டு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பான். இந்த நாளில் பார்க்குறோம், 38 வருடங்களாக அவன் அந்த இடத்திலே படுக்கையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தூதன் வந்து குளத்தை கலக்குவான், அதில் யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்னை தூக்கி கொண்டு போய் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை பக்கத்திலே கடந்து சென்று அவன்கிட்ட கேட்குறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா மகனே என்று சொல்லி அவன் ஆம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட 38 வருடங்களாய் படுக்கையிலிருந்து அந்த மனிதனை தேவன் எழும்பி நடக்க செய்வாரானால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ, அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஏன் நீ கவலைப்பட்டு கலங்குற? ஏன் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறாய் அல்லவா? அந்த அற்புதம் இந்த நாளிலே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மனிதனை தேடி ஆண்டவர் வந்து சுகமாக்கினது போல உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்களில் பிரச்சனைகளோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக தேவன் இந்த நாளிலே ஏதாவது ஒரு மனிதனை அனுப்பி உன்னை குணமாக்கும்படியாக ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். இந்த நாட்களில் உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நீ கண்களை ஏறெடுக்கும் போது இந்த நாளிலே உன்னதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை கடந்து வரும். பயப்படாதீங்க, அற்புதத்தை காண்பீங்க. கண்களை மூடி செவிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் 38 வருடங்களாக படுக்கையிலிருந்து இந்த வியாதிஸ்தனை நீர் தொட்டு சுகப்படுத்தினீரே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமோ அந்த காரியங்களை நீர் தொட்டு சுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் மனிதனால் கூடாதது என் தேவனாலே கூடும் சுவாமி. இந்த நாளில் தகப்பனே மீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நிற்கிறேன், ஒன்று கூட என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை ஆண்டவரே, நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லி அழுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் தேடி கடந்து சென்று இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நானோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களோடு இருந்து நீ செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.